ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பாத்திரத்த வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு தாங்க கரண்ட் வந்துச்சு. ஸோ கரண்ட் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நெனச்சோம். வச்சிருந்த பால் பாக்கெட் எல்லாமே வந்து இங்க வந்து பால் கேன் மாரி தாங்க. பாக்கெட் கிடையாது. ஸோ அந்த பால் எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. சரி அதில வந்து நம்ம பால்கோவா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து சுண்ட காய்ச்சிட்டுருந்தேன். ஸோ காய்ச்சிட்டு சரி அதில நம்ம ரசமில்லை அந்த மாரி ட்ரை பண்ணலாமா? இல்ல பால்கோவாவே ட்ரை பண்ணலாமா? அப்படின்னு நெனச்சேன். சரி நம்ம ஃபஸ்ட்டு பால்கோவா இன்னைக்கு செய்யலாம். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்தியன் ஸ்வீட்ல போய் இங்க போய் பார்த்தா, பால்கோவோட ரேட்டே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. அரௌண்ட் நமக்கு ஒரு டாலர்ஸ் கணக்குல தான் இங்க பேசுவாங்க. அதே மாரி இங்க காசு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 கிட்ட வருது. ஸோ நம்மளே வீட்ல செஞ்சிடலாம் இதுக்கு அப்படின்ட்டு, சரி எட்றா சட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் அரைச்சு, ஸோ கிண்டிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுச்சு. என்னடா இது வாழ்க்கை! நம்ப வந்து திருப்பி இந்தியா போறோம் அப்டின்னா, நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. ஒரு இட்லி கடையோ, இல்ல வந்து தெருவுல விட்டா கூட ஒரு பால்கோவானாச்சும் கிண்டி பொழச்சுக்கலாம் அப்டிங்கிறது ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, இங்க வந்து லேபர்ஸ் கிடையாது. எல்லா வேலையும் நம்பளே செஞ்சு செஞ்சு ஃப்யூச்சர்ல வந்து நம்மள காட்ல உட்டா கூட இனிமே வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்டிங்கிறது தெரிய வந்துருச்சு. நல்ல திரிய வந்து நல்லா ரொம்ப சாஃப்ட்டா அ இதாக ஆரம்பிச்சது. ஸோ கையில எடுத்து டச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஸ்டிக்கினஸ் ஓகே. சரி இத வந்து நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு ஒரு ஃபாயில்ல வந்து வச்சிடலாம். ஏன்னா இந்த ஹீட்லயே வச்சா என்ன ஆகுன்னா, அடியில கொஞ்சம் நமக்கு வந்து கலர் டோன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பாதாம், பிஸ்தா, காஞ்ச திராட்சை, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து எந்த பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாது. அப்படியே வேஸ்ட் ஆனாலும் நம்ம வந்துட்டு அத வந்து எதையா ஒண்ணு நம்ம வந்து யூஸ் பண்ணி, அத நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானா தான் நம்ம தான் மாத்திக்கணும். ஸோ கடைசியா வந்து இந்த தீஞ்சு போற பால வந்து நான் வந்து இன்னும் தீய வச்சு ஒரு அழகான பால்கோவா பண்ண முடிஞ்சது. ஸோ பார்க்க ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு.